சோழன் ராகவுக்கு சரியான தண்டனைய தான் குடுத்துருக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன் அப்படின்னா, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருச்சு. அவங்க எப்படி பண்ணாங்களோ அது பிரச்சனை கிடையாது. கல்யாணம் ஆயிருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் மறுபடியும் போயி, "உனக்கு தான் விவாகரத்து ஆகப் போகுதுல்ல, அதனால நான் உன்னைய வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்." அப்படி இப்படின்னு பேசுனது ரொம்ப தப்பு. நிலா சொன்னது மாதிரியே வந்து ராகவ் வந்து ரொம்ப கேவலமா ஒரு மாதிரி நக்கலா தான் பேசினாப்ல. "உனக்கு என்ன கல்யாணமான விஷயம்லாம் எனக்கு தெரியும். உன் கதை எல்லாமே எனக்கு தெரியும்." அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ, கண்டிப்பா அதுக்கு இந்த பனிஷ்மென்ட் சரிதான் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். இதுக்கப்புறமா காலையில மார்னிங் எழுந்ததுக்கப்புறமா, நிலா வந்து வீட்ல வந்து பார்க்குறாங்க. எல்லாருமே வந்துட்டு ரொம்ப அமைதியா, ஒரு மாதிரியா தான் இருக்குறாங்க. ஆனாலும் சேரண்ணா வந்துட்டு எல்லாமே சமைச்சு வச்சுட்டு, அப்படியே பொறுமையா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. "நம்ம பண்ணது தப்பு தான்." அப்படின்ற மாதிரி பேசி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் நிலா வந்து சேரன் வந்து கிச்சன்ல இருக்கும்போது போய் பேசுறாங்க. அ என்னப்பா நான் பேசினது தப்பு தான்ப்பா. என்னைய மன்னிச்சிருப்பா நிலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிண்ணே நீங்க பண்ணது தப்பு தான். நான் இல்லன்னு சொல்லல. ஏன்னா, இன்னொருத்தவங்க கிட்ட எப்பயுமே இந்த விஷயத்த பத்தி நம்ம ஷேர் பண்ணணும்னு அவசியமே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்லப்பா நீ ஏற்கனவே வந்து சோழன சொந்தக்காரங்கன்னு சொல்லி வச்சிருக்கிற. அ நான் வேற போயி ஒய்ஃபு சோழனோட ஒய்ஃப் தான் நிலா அப்படின்னு நான் சொல்லிட்டேனா, இதனால உனக்கு எதுவும் பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு தான்ப்பா நான் எல்லாம் சொல்ல வேண்டியதா ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தெரியும்ண்ணே அவன் எந்த அளவுக்கு ட்விஸ்ட் பண்ணி பேசுவான்னு எனக்கு தெரியும். நானும் நேத்து உங்ககிட்ட ரொம்ப அதிகமா பேசிட்டேனே, என்னைய மன்னிச்சிருங்கண்ணே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. யாரா இருந்தாலும் அந்த நேரத்துல கோவம் வரத்தானப்பா செய்யும். நான் பண்ணியிருக்கவே கூடாதுப்பா இப்படி. அவங்க கேட்டாங்கன்னா, நான் எல்லாத்தையும் சொல்லிர்றதா? நம்ம வீட்டு ஆளுங்க கிட்டயே நம்ம வந்து சொல்றது கிடையாது. இது இன்னொருத்தவங்க கிட்ட போய் சொன்னது பெரிய தப்பு தானப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா, அந்த ராகவ் மனசுக்குள்ள இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாதுப்பா. இத்தன நாளா உன்னைய வந்து டார்ச்சர் பண்ணிட்டே இருந்திருக்கிறான்ல, என்கிட்ட நீ சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்லண்ணே நான் எப்படியாவது சொல்லி சமாளிச்சுக்கலான்னு தான் நெனச்சேன். ஆனா, அவன் இப்படிலாம் பேசுவான்னு எனக்கு தெரியாதுண்ணே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிப்பா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இனிமே அவன் வந்து உன் பக்கமே திரும்ப மாட்டான்னு நெனைக்கிறேன். அப்படி அவன் ஏதாவது பண்ணான் அப்படின்னா, நீ சொல்லுப்பா. அவன்கிட்ட என்ன பேசணும், எப்படி பேசணுமோ பேசிருவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்லண்ணே, சோழன் வந்து சொன்னாப்ல, நேத்து நைட்டே போய் பேசிட்டாங்களாம். இனிமே ராகவால எந்த தொந்தரவும் உனக்கு வராது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்கண்ணே அப்படின்னு சொல்றாங்க. சோழனும் நேத்து ரொம்ப கோவப்பட்டான்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமாண்ணே கோவம் இருக்க தானே செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்லப்பா நான் தெரியாம பண்ணிட்டேன். ஆனாலும் அது நல்ல நீங்க வந்து தெரிஞ்சு கல்யாணம் பண்ணீங்களோ, தெரியாம கல்யாணம் பண்ணீங்களோ அது பிரச்சனை இல்ல. ஆனா நான் இன்னொருத்தவங்க கிட்ட போய் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுதான் தப்பு. என்னதான் இருந்தாலும் உன்னோட சூழ்நிலைய நான் சொல்லியிருக்க கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிண்ணே நானும் ரொம்ப ஓவரா பேசிட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு என்னைய பேசிட்டானே. நேத்து எவ்வளோ நேரமா என்ன ஆஃபீஸ்ல இருக்க வச்சு, என் முன்னாடி உட்காந்துக்கிட்டு சொல்றான். 5 ஆம்பளைங்க கூட நீ எதுக்கு தங்கியிருக்கிற? அப்படின்னு சொல்றான். என்னைய ரொம்ப கேவலமா பேசினானே. அதனால தானே எனக்கு மனசு கஷ்டமாயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நான் தானப்பா. என் மேல தான் இப்ப இவ்ளோ தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி விடு. இனிமே என்ன பண்ண முடியும்? விடுங்கண்ணே. இனிமே இந்த மாரி யார்கிட்டயுமே எதுவுமே சொல்லாதீங்கண்ணே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க. அந்த நேரம் சோழன் வந்துட்டு, "ஆமா அண்ணே சாரிண்ணே. நானும் நேத்து உன்னைய வந்து அடிக்க கை ஓங்கிட்டேன். நீ பண்ண காரியம் அப்படி எனக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு. உனக்கே தெரியும் நிலாவுக்கு ஏதாவது ஒண்ணுனா என்னால தாங்கிக்கவே முடியாதுன்னு உனக்கே தெரியும். அதனால தானே நான் கோவப்பட்டுட்டேன். அண்ணன் கூட பார்க்காம இப்படி பண்ணிட்டேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிடா அதனால என்னடா? நீ வந்து உனக்கு எல்லா உரிமையும் இருக்குடா அண்ணன்கிட்ட. எனக்கு நிலா இப்படி பேசுனுச்சுன்னு தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நீங்க யாராவது சொன்னா கூட நிலா என்னைய ஒரு வார்த்தை கூட உங்க யாரையும் சொல்ல விடாது. ஆனா நிலாவே நேத்து பேசினதெல்லாம் எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் யோசிச்சு பார்த்தேன். சார் நம்ம தான் ரொம்ப தப்பு பண்ணிட்டோம். நம்ம சொல்லியிருக்கவே கூடாது. கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதோட நிறுத்தியிருக்கலாம். எதுக்கு அவங்க கிட்ட போய் இந்த விஷயத்தலாம் நம்ம சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான்ப்பா தோணுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன நிலா இதுக்கப்புறமா நீங்க அந்த ஆஃபீஸ்க்கு போனோனே அதை அவன் ஏதாவது சொல்லுவானா? அப்படின்னு சொல்லிட்டு ஆ நம்ம சேரன் வந்து கேட்குறாங்க. அதுக்கு சோழன் வந்துட்டு, "இல்லண்ணே இனிமே நிலா விஷயத்துல தலையிடவே மாட்டான். நிலா பக்கம் தல வச்சு கூட படுக்க மாட்டான். அந்த அளவுக்கு அவனுக்கு நான் ஸ்ட்ராங்கா என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு வந்துட்டேன். இனிமே அப்படி பண்ண மாட்டான்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இப்ப தானே நிம்மதியா இருக்குது. ரொம்ப டார்ச்சர் பண்ணானே என்னைய. அவன் வாங்கி குடுத்த வாட்ச கட்ட சொல்லி டெய்லியுமே வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறான். நீ போட்டிருக்க ட்ரெஸ் நல்லாயிருக்கு. அப்படி இப்படின்னு மெசேஜ் பண்ணிட்டே இருக்கிறான்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே சோழன் வந்துட்டு, "ஏன் நிலா இவ்வளோத்தையும் நீங்க தாங்கிட்டு இதுக்கப்புறமா மறுபடியும் நீங்க அங்க வேலைக்கு போகணுமா?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. எனக்குமே அதுதான் தோணுது. ஆனாலும் நான் வேற ஏதாவது கம்பெனி பார்த்துட்டு நான் அங்க மாறிக்கிருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப தானே இந்த ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னும் அதுல எனக்கு 1 வீக் நான் வந்து அதுல வேலை பார்க்க வேண்டியது இருக்கு. அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் இங்கிட்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம்
பேசி முடிச்சதுக்கப்புறமா, நிலா இருந்துட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கும்போது, பாண்டி வராங்க. பாண்டி வந்துட்டு நிலா கிட்ட, "வானதி நேத்து ரொம்ப பேசிட்டா, மன்னிச்சிருங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "விடு பாண்டி, விடுங்க பாண்டி, என்ன பண்றது? எல்லாருமே அப்படிதான் பேசிறாங்க. என்னோட வாழ்க்கை இவ்ளோ கேவலமா போகணும்னு நான் கொஞ்சம் கூட யோசிச்சு கூட பார்த்ததே கிடையாது." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "எல்லாம் என்னோட தலையெழுத்து" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல, நீங்க வந்து எந்த தப்புமே பண்ணல. ஒண்ணும் வந்து சேரணும்னா உண்மைய சொல்லியிருக்கவே கூடாது. ஆனாலும் இங்க வானதி இருக்கிறத பார்த்துட்டு நீங்க தெரியாம பேசிட்டீங்க. நான் வானதி கிட்ட இப்போ வரைக்கும் எந்த உண்மையும் சொல்லவே இல்ல. அதனால தான் அவளுக்கு எந்த விஷயமும் தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல பாண்டி, நீங்க எல்லாமே சொல்லியிருப்பீங்கன்னு நெனச்சேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல, நான் எதுக்கு சொல்லப் போறேன்? நான் எதுவுமே சொல்ல மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ரொம்ப வானதி வந்து அதிகமா பேசிருச்சு. மன்னிச்சுக்கோங்க. இந்த வீட்ல உங்களுக்கு மட்டும் தான் நாங்க எல்லாருமே இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோம். அந்த வானதிக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கலன்னு சொல்லிட்டு அவங்க நெனச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டா. ஏற்கனவே வந்து உங்க மேல கோவத்துல தான் இருந்தா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தெரியும், வானதி வந்து சின்ன பொண்ணு தான். சொன்னா புரிஞ்சுக்குருவாங்கன்னு நெனச்சேன். ஆனா நேத்து அவங்க பேசினது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஒரு மாமியார் மாரி நடந்துக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நான் இது நாள் வரைக்கும் வானதி கிட்ட ஏதாவது பேசியிருப்பனா? ஏதாவது சொல்லியிருப்பனா? அவங்க இங்க வீட்டுக்கு வரும்போது நான் ஏதாவது சொல்லியிருப்பனா? வானதி கிட்ட நான் அவ்வளவா எதுவுமே பேசினதே கிடையாதே! ஆனா எதுக்காக என்னைய அப்படி சொன்னாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அவளுக்கு அவ்வளோதான் அறிவு. என்ன பண்றது? என்னையும் தான் தினமும் டார்ச்சர் பண்ணிட்டுருக்கா. கால் பண்ணு, பேசு அப்படி இப்படின்னு சொல்லிட்டுருக்கிறா. வேற வழியே இல்லாம தான் நானும் பேசிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. போக போக சரியா போயிரும். வானதிக்கு வந்து நம்ம வீட்ல யாருமே இம்பார்ட்டன்ஸ் குடுக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க அப்படி நெனச்சிருக்காங்க. எல்லாருக்குமே தோணும்ல. இப்போ நீங்க கடை ஓப்பன் பண்ணும்போது, வானதி தான் குத்துவிளக்கு ஏத்தி வைக்கணும். அது மட்டும் இல்லாம வானதியோட பேர் வைக்கணும் கடைக்கு அப்படின்னு எல்லாமே எதிர்பார்த்திருப்பாங்கல்ல. வானதிக்கும் எதிர்பார்ப்பு இருக்கும்ல. அத பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. நான் அத பெருசா எதுவும் எடுத்துக்கல. என்ன இப்போ வானதிக்கும் தெரிஞ்சிருச்சு அவ்வளோதானே. என்னைக்குனாலும் வானதி நம்ம வீட்டுக்கு வரத்தானே போறாங்க. அப்பயும் இந்த விஷயங்கள் பத்தி தெரியத்தானே போகுது. அது எல்லாத்தையும் விட நான் விவாகரத்து வாங்கிட்டு போயிட்டேன் அப்படின்னா, அதுக்கப்புறமா இந்த வீட்ல வந்து வாழ போறது வானதி தானே. அதனால வானதிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சது. எனக்கு இதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இருந்தாலும் அந்த அளவுக்கு உங்ககிட்ட பேசியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வானதி பேசினதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஐயோ! என்ன பாண்டி, நான் அத பத்தி பெருசா எதுவும் நினைச்சுக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வானதி வந்து அ வ நிலா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இத வந்து வானதி வந்து பார்க்குறாங்க. ரொம்ப நாளா கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஃபோன் எடுக்கவே இல்ல. இப்ப தனியா வெளியில நின்னு வேற பேசிட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபோன் அடிச்சு பார்க்குறாங்க. ஃபோன் எடுக்கலவங்க நேரா வானதி வந்துடுறாங்க. "என்ன பேசிட்டு இருக்கிற நீ இப்ப இவங்க கிட்ட?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நீ எதுக்குடி வந்த இங்க?" சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமா, நான் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறேன். நீ எடுக்கவே இல்ல. ஓ! இந்த மேடம் தான் ஃபோன் எடுக்க வேண்டாம்னு சொல்லி சொன்னாங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "என்ன வானதி பேசுற? நான் எதுக்கு ஃபோன் எடுக்க வேண்டாம்னு சொல்லப் போறேன்?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நீ சொல்லுவ. நீ கண்டிப்பா சொல்லுவ. ஏன்னா, சும்மா ஃபேக்கா கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு வீட்ல இருக்கவங்க எல்லாரையும் அராஜகம் பண்ணிட்டு இருக்கிற. அதே மாதிரி பாண்டியவும் உன் கண்ட்ரோல்ல கொண்டு வரணும்னு நினைக்காத. நீ சொல்றத வேணா சோழன் கேட்கட்டும். மத்தவங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கட்டும். ஆனா பாண்டி கேட்கணும் அவசியமே கிடையாது. பாண்டி கிட்ட இந்த மாரி ரூல்ஸ்லாம் எதுவும் போட்டுருக்க கூடாது. அது என்ன, நீ என்ன கையெடுத்து கும்பிட்டுட்டு இருக்கிற? என்ன மன்னிப்பு கேட்டுட்டு இருந்தியா? நீ என்ன தப்பு பண்ண அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு? அப்படின்னு சொல்லும்போது, நம்ம பாண்டிக்கு வந்து பயங்கரமா கோவம் வருது. வானதிய மரியாதையா வீட்டுக்கு போயிரு. நீ லிமிட்ட மீறி பேசிட்டு இருக்கிற. இவ்வளதான் உனக்கு லிமிட்டு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. பாப்போம் அடுத்து என்ன நடக்குதுன்னு.